விஜயை பார்த்து அஜித்துக்கு பொறாமை அப்படின்று ஒரு முக்கிய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் அஜித் அவர்கள் கரூர் விஷயத்தை பற்றி ஒரு முக்கிய பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் மறைமுகமாக விஜய் அவர்களை தாக்கியிருக்காரு அப்படின்ட்டு அந்தணன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தனி ஒரு மனிதனுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டாதீங்க, அது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் இவர் சினிமாவில் இருக்கும்போது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை சொல்கிறாரு? அதனால் அஜித் பார்த்திங்கன்னா விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்து லைட்டாக பொறாமை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்தன்னு சொல்லியிருக்காரு. சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடவே கூடாதுன்னு இப்போ சொல்கிறாரு. இது ஏன் ஒரு 10 படத்துக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கூறியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் அஜித் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் அவர் சினிமாவில் பெருசாக ஈடுபாடு கிடையாது, அவருக்கு முழுக்க முழுக்க கார் ரேஸ் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவை ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி அவர் சினிமாவை பற்றி சொன்னது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் 10 படத்துக்கு முன்னாடியே அவர் இதை சொல்லியிருக்கலாமல்ல. இப்போ சினிமாவை விட்டு அவர் வெளியே போனதுக்கப்புறம் சினிமா நடிகர்களுக்காக இப்படி கூட்டம் கூட்டுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது எத்தனை பேர் கூடுறாங்க, அங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதில்ல. ஒரு சினிமாக்காரர்களை பார்க்கும்போது தான் இப்படி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய படம் பார்த்திங்கன்னா வாரிசு, துணிவு இது 2 ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ அஜித்துக்காக எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அப்போல்லாம் அஜித் பார்த்திங்கன்னா எனக்காக கூட்டம் கூட வேணாம், எனக்காக போஸ்டர் ஒட்ட வேணாம், எனக்காக எதுவுமே செய்ய வேணாம், அஜித் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அஜித் சொல்லலை. ஏன்னா இதே கூட்டத்தை வச்சு தான் அஜித் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. இன்றைக்கி அதே கூட்டத்தை பார்த்துக்கின்னா இப்போ அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயந்தான் அப்படின்னு அந்தணன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் கார் ரேஸுக்கு போய் இப்போ பல கோடி ரூபா செலவு செய்கிறாரு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? சினிமாவிலேருந்து வந்தது தானே. இப்போ அதே சினிமாவை சினிமா ரசிகர்களை பார்த்து கூட்டம் கூடுறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாரு. இது எதனால் அப்படின்ற மாதிரி கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன கேள்வியும் கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா அஜித் அவர் பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்ப காலத்தில் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே கிட்டேருந்து பேசுவார், பார்ப்பார், ஃபோட்டோ எடுத்துருவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அஜித் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆளாகி பல கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் அஜித் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் மீடியாவும் சரி, தமிழ் ரசிகர்களும் சரி, யாரையும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்ட சேர்க்கறதே இல்லை. யாரும் பார்க்காதுன்னா பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது கூட இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்ற மாதிரி போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில ஊடகத்துக்கு மட்டும்தான் அவர் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு. தமிழ் ஊடகத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் பேட்டி சுத்தமாகவே கொடுக்கறதில்ல. இது அஜித் ரசிகர்களே பார்த்தா புரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தகவல் உலா வந்துட்டுருக்கு.